ஹலோ, இன்னைக்கு லஞ்ச் காம்போல தேங்காய் மாங்காய் போட்டு தொகையலும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொரிச்சு போட்டு அது எந்த மாதிரினா முருங்கைக்கீரையும் பயத்தம்பருப்பும் போட்டு பண்ண போறோம். பொதுவா அந்த மாதிரி அதை அரைச்சு விட்டு பண்ணுவோம் இல்லையா. இதோட நான் என்ன பண்ண போறேன்னா முருங்கைக்காயை சேர்க்க போறேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கே யாரோ ஒருத்தர் சொன்னா இந்த மாதிரி காம்பினேஷன்ல பண்ணு நல்லா இருக்கும், முருங்கைக்கீரையோட முருங்கைக்காவை போட்டு பண்ணாக்க அந்த கூட்டு அவ்வளோ ஃப்ளேவரா இருக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் அந்த முருங்கீரை பண்ணும் போதெல்லாம் இந்த முருங்கைக்காய் வாங்கி அதில் போட்டு பண்ணுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கறி பொடியா நெருக்கிட்டு வெங்காயத்தை போட்டு கறி, முருங்கைக்கீரையும் முருங்காயும் பொரிச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. ஒரு 2 கரண்டி பயத்தம்பருப்பை ஊற வச்சிருக்கேன். முருங்கீரை இது பாருங்க, ஒரு 2 பிடிச்ச பொடி. இதை நம்ம நெருக்க கூடாது, எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆஞ்சிட்டு நல்லா அலம்பிட்டு கையாலேயே சும்மா இப்படி இப்படி பண்ணிட்டா போதும். அப்புறம் ஒரு 2 முருங்காய், தேங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, அரைச்சி விடுறதுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், ஜீரகம், தேங்காய், அதான் உப்பு தேவையான அளவு, எண்ணெய், இதான் இதுக்கு தேவை. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் குக்கர்ல பயத்தம்பருப்பை போட்டேன், ஊறின பருப்பை, மஞ்சப்பொடியை போட்டுருவோம். அப்புறம் இந்த கீரையை போட்டுடலாம். அப்புறம் இந்த முருங்கைக்காய் மேலாகவே வைப்போம், ஏன்னா முருங்கைக்காய் ஈஸியாக வெந்துடும் இல்லையா. அடியில் ஜலம் விட்டுருக்கேன், வேணுங்கிற அளவு ஜலத்தை விட்டுக்க வேண்டியதுதான். மட்டா வச்சுக்கோங்க போதும். அப்புறம் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டேன், ஏன்னா காயில் உரைக்கணுமோ இல்லையோ, அதுக்காக தான். இப்போ இதை மூடிட்டு ஒரு 2-3 விசில் வர வரைக்கும் வைப்போம். அடுத்து இந்த தேங்காய் மாங்காய் தொகைகளுக்கு தேவையான சாமான்கள் சொல்ற பாருங்க. நான் இதை கூட்டு எல்லாத்துக்கும் அது க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காவை, மீடியம் சைஸ் தேங்காவை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுலயே தொகையல் கூட்டுக்கும் அரைச்சு விட போறேன். இப்போ ஒரு 4 பேர் திட்டத்துக்கு பண்ண போறேன் நான். அதுக்கு இதுல ஒரு அரை மூடி தேங்காய்க்கு எடுத்துக்க போறேன் திட்டமா. தொகையல் காரத்துக்கு இதை பாருங்க, ஒரு 5 மிளகாய் வச்சுருக்கேன் நான். வறுக்கிறதுக்கான சாமான் எண்ணெய், உளுத்தம்பருப்பு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது காஷ்மீரி சில்லி, அது கலருக்காக வச்சுக்கோங்க, இருந்தா வச்சுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம். நார்மல் மிளகாத்துல வச்சுக்கோங்க, அவ காரத்துக்கு தக்கின மாதிரி வச்சுக்கோங்க. நான் இங்க பெரியவ குழந்தைலாம் சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சிருக்கேன் நான். 4 இந்த மாதிரி நார்மல் சில்லியும் இது காஷ்மீரி சில்லி ஒன்று வச்சிருக்கேன். உப்பு, மட்டை பச்சையா கருவேப்பிலை 4 வச்சா மனமா இருக்கும். அப்புறம் இந்த மாங்காய் ஒன்று, கிளிமூக்கு மாங்காய் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த திட்டத்துக்கு 4 பேர் திட்டத்துக்கு ஒரு ஆஃப்ல அதுலயும் பாதி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம், அவ்வளவுதான் இதுக்கு வேண்டிய சாமான். இப்போ இதை வறுத்துடலாம் ஃபர்ஸ்ட் தொகையலுக்கு. அது பாட்டுக்கு வேகட்டும், கூட்டுது. ஒரு ஸ்பூன் விட்டுன்னு இருக்கேன் எண்ணெய். ஃபர்ஸ்ட் இதை பெருங்காயத்தை போட்டுருவோம். மிளகா வத்தல், மிளகாவை எடுத்துருவோம், பருப்பாயிடும். உளுத்தம்பருப்பு சவந்து எடுத்துருவோம், பெருங்காயம் வறுபட்டு எடுத்துருவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் இதை க்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய், அந்த மாங்காய் போடணும். அப்புறம் தேங்காய், அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க, இதை க்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மாங்காவை போட்டால் ஒரு க்ரஷ் பண்ணிப்போம், ஏன்னா அப்போதானே அது மசியும். இதுக்கு நான் புளி வைக்கல பாருங்க, ஏன்னா இந்த மாங்காயில் இருக்க புளியே போதும். அப்புறம் இந்த தேங்காவை போட்டு மட்டா ஜலம் விட்டு எப்படி வேணுமோ அந்த மாதிரி திக்னஸ்க்கு அரைச்சிப்போம். பச்சையா 4 கருவேப்பிலை, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் எலசா இருக்குது, நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லா, நல்ல மனமா இருக்கு தொகை. இப்போ அடுத்தாப்புல இந்த முருங்கைக்கீரை போட்டு கூட்டுக்கு அரைச்சி விடணும் இல்லையோ. அதுக்கு பாருங்க, தேவையான சாமான் தேங்காய், 2 சிவப்பு மிளகாய், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இதுதான் இதுக்கு தேவை. இப்போ வால்நீல எண்ணெயை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பெருங்காயத்தை போட்டுடலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 மிளகா வத்தல் காரத்துக்கு, அவளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லாதவா தூள் பெருங்காயத்தை போட்டு தாளிச்சு போட்டுருவோம். இதுக்கு பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அரைச்சுன்னு வந்துடலாம். இப்போ இந்த கூட்டு பாப்பா எப்படி இருக்கு ஓகேலாம், நல்லா எடுத்து இப்போ நான் இந்த ப்ரெஷர் பேன்லேயே தான் இந்த அரைச்ச விழுத விட்டு கொதிக்க விட போறேன். இப்போ பாருங்க, இந்த வெந்திருக்கு இல்லையா, இந்த முருங்காய் மட்டும் கடைசியில போடலாம். ஏன்னா இன்னும் கொதிக்கும் போது உடஞ்சி போயிடும் முருங்காய்லாம், அதுக்காக தான். அது ரூபமோடு இருக்கணுமோ இல்லையோ, அதுக்காக தான். இந்த முருங்கீரை கூட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ இதுக்கு உளுத்தம்பருப்பை போட்டு விடுறேன். இப்போ இந்த அரைச்ச விழுத அதில் விட்டுடலாம். மிக்சி ஜாரை நல்லா அலம்பி விட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த வாசனை போக 2 கொதி வரட்டும். இப்போ இந்த கீரையை எடுத்து அதில் போட்டுருவோம், பருப்பும் கீரையுமா.
இப்போ இந்த முருங்கைக்காயும் இதில் போட்டு விடுறேன். நல்ல மனம் பொரிச்சு கூட்டு அப்படி ஒரு மனமா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நல்லா 4 கொதி வந்துருத்து பாருங்க. இந்த கரெக்டா இருக்கு பாருங்க. இது வர வர திக்காயிடும். இதை எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாற்றி விடுறேன். முருங்கீரை முருங்கைக்காய் பொரிச்சு கூட்டு ரெடி. இப்ப அடுத்து கறி பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, இதால ஒரு 2 ஊத்திருக்கேன். ஏன்னா அது குழந்தைகளுக்குலாம் கொஞ்சம் ரோஸ்டா இருந்தா தானே பிடிக்கும். அதுக்காக இவ்வளவு என்ன வேணாங்கிறவா குறைச்சுருங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இப்போ பாருங்க, உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து நான். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் போட்டு கறி. வெங்காயம் வேணாங்கிறவா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வதங்குற நேரத்தில் அதுவும் வதங்கிடும். ரொம்ப நேரம் வதக்க விட்டோம்னா கடைசியில் அது கருப்பு கருப்பாகிடும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாருங்க பொடியா நெருக்கி வச்சிருக்கேன். அதை போட்டு விடுறேன். இதுக்கு நம்ம சாம்பார் பொடி ஆற்றுல அரைச்சி வச்சுக்கலையா, குழம்புல அப்படி, அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மேலே டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். இதுக்கு ஜலாலாம் தெளிக்க வேண்டாம். நம்ம இருத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதே போதும். அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இதை கலரி அப்பப்போ கலரி விட்டோன்னு வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா கறி வந்து வெந்துடுத்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் ரோஸ்டாக வேணும். அதனால இதை அப்படியே வைப்போம். கொஞ்ச நேரம் அடுப்புலேயே சிம்மில் வைப்போம். பாருங்க, இந்த வெங்காயம்லாம் கருப்பாகலை பாருங்க, நல்லா வதங்கிருக்கு. அதனால தான் போட்ட உடனே இந்த காயை போட்டுடலான்னு சொன்னேன் நான். அப்புறம் இதுக்கு என்ன பண்ண போறேன்னா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ்ட் ஆகும் இன்னும் நல்லா உங்களுக்கு. ஏன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடலாம் 1/2 கிலோ திட்டத்துக்கு. இன்னும் கூட எண்ணெய் இழுக்கும் போல இருக்கு. நான் உடலை வேணுங்கிறவா விட்டுக்கோங்க இன்னும் கூட. இப்போ இது என்ன பண்ணலாம், சிம்மில் வச்சுட போறேன் நான். அது பாட்டு காயின்னு இருக்கட்டும். பார்த்தீங்களா கறி போதும், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வருது பாருங்க. கறி ரெடி. அவ்வளோதான். இன்னைக்கு சமையல் ஆயிடுத்து. இந்த லஞ்ச் காம்போவை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த கீரையும் முருங்காயும் போட்டு பொரிச்சு கூட்டு போனா இல்லையா, அதை வந்து நம்ம தொகையால கூட பிசைஞ்சுட்டு தொட்டுண்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனையா சுட சாத்துல நெய்யை விட்டுட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு கறி நல்லா ரோஸ்டா பண்ணல நல்லா இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு காம்பினேஷன். அப்புறம் தொகையில் ஆஸ் யூஷுவல் நான் மாங்காய் தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன். பருப்பு ரசம் பண்ணியிருக்கோம். அதான் இன்னைக்கு சமையல். எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.